கோவிலுக்கு போகும்போது சாமியெல்லாம் கும்பிட்டு லாஸ்ட்டாக நவகிரகத்தை சுற்றி வருவோம் இல்லையா, அப்போ வந்து கை கூப்பி சுற்றி வரக்கூடாதுன்னு அங்கே வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னால் அப்படி சுற்ற முடியல. அப்புறம் கையை எடுத்துகிட்டு தான் சுற்றி வந்த 9 சுற்று. அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள். ஏன்னா இத்தனை நாள் நான் வந்து கை கூப்பி தான் சுற்றி வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையில் சாமி கும்பிட்டு அப்படியே பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி அது எதுக்காக அங்கே போவோன்னு தெரியும். சேவிங்ஸ் பண்ணுறோமோ இல்லையோ வைக்கிறதுக்காக போயிடுவோம். ஒரு அக்கா வந்து அங்கே நகையை மீட்டு எடுத்துகிட்டு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம வைக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, ஆனால் அதை மீட்டு எடுத்து கையில் நம்ம போடும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். வரும்போது என் பொண்ணு வந்து பிரேஸ்லெட் கிட்டு வந்து கேட்டிருந்தாங்களா, ரொம்ப நாள் கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். விடிய விடிய ஒரே பிரேஸ்லெட், கம்மல் இந்த மாதிரி செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி தான் டைம் பாஸ் வந்து லீவ் வந்து டைம் பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வரும்போதே வந்து காய்கறிலாம் வாங்க வேண்டியது இருந்தது. அப்படியே கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.